எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோலிங்க கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் வீட்டிலேயே மாவு அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூரணமெல்லாம் வச்சு செய்யலைங்க, வெள்ளைப்பாகு எடுத்து நம்ம மாவோட சேர்த்து தான் செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த 2 டிஷ்ஷும் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறதுக்குங்க இட்லி அரிசி 2 டம்ளர் நம்ம எடுத்து நல்லா கழிஞ்சு ஊற வச்சுக்கலாங்க. இந்த அரிசி 2 மணி நேரம் ஊறணுங்க. இப்போ ஊறின அரிசியை பாதி அளவு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நம்ம உப்பு சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. இது கார கொழுக்கட்டைக்கு நம்ம அரைக்கிறோங்க. நாம் இந்த மாவை ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே சீரகம் 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாங்க. கலர் மாறினதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியை நறுக்கி வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. மாவுலேயும் நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கிறோங்க, அதனால் அளவான உப்பு சேர்த்துனா போதுங்க. இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கினதுமே 1 கப் துருவன தேங்காயை சேர்த்திக்கலாங்க. இது எல்லாம் சேர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ளார சேர்த்திடலாங்க. இந்த மாவோட இந்த வெங்காய கலவைகளையும் எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் வணக்கிக்கலாங்க. நம்ம இது கைவிடாமல் வணக்கணுங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வணங்கி சேர்ந்து வந்துருங்க, வடக்கல்லையும் ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்தி இதையை ஆற வச்சுக்கலாங்க. இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஆற வச்ச கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஷேப்பில், இல்லை நம்ம வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாங்க. இது ஒரு மூடி போட்டு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சோம்னா நம்மளோட கார கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 2 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கிற அரிசியில் பாதி அளவு நம்ம இனிப்புக்கு போட்டு அரைச்சிக்கலாங்க. இனிப்பு கொழுக்கட்டைங்கிறதுக்குனால நம்ம உப்பு சேர்த்துலிங்க மாவு அரைக்கையில். இப்போ மாவு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க.
ஒரு வடக்கல்ல இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாக சேர்த்திக்கலாங்க. இது வந்து 200 கிராம் வெல்லம். இதை வந்து நம்ம ஒரு தடவை சூடு பண்ணி வடிகட்டி எடுத்துருக்குறோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்திருக்கிறோங்க. அது கூடவே ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்திக்கலாங்க. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ இந்த வெல்லத்தோட இந்த மாவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கைவிடாமல் கிளறணுங்க. அடுப்பு மீடியமான தீயில் இருக்கட்டும்ங்க. நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கையில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா இந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு பக்குவங்க. இதையை வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சதை இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிங்க ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் நம்ம இதை உருட்டிக்கலாங்க. இதை ஒரு மூடி போட்டு நம்ம 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்களே, நம்மளோட இனிப்பு கொலக்கட்டையும் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.